எங்களுடைய உச்சகட்ட வரலாற்றில் கர்நாடக மாநிலம் நாங்கள் வேலூருக்கு சென்னகேசவ பெருமாள் கோவிலுக்கு வந்திருக்கிறோங்க. திருமுகத்தையே அறுமுகமாக காட்டி 16 வடிவங்களில் 8 குணங்களை காட்டின குருவுடைய ஆலயத்தை இந்த ஆலயத்தில் நம்ம கணிக்கலாங்க. குருவின் பிரதான வாயிலுக்கு இன்னொரு பேர் கூட சுட்டிலாங்க, உண்டி கோயில்னு சொல்லுவாங்க. அதாவது ஏக பிரதானங்களை 8 வகையாக பிரித்து காட்டினாங்களாம், அவங்கள உண்டியல் கோயில்னு சொல்லலாமாங்க. கருவறையறையே காடு போர்த்த மேகம் போல 2000 மடங்கு உத்தி செயலை கொடுத்த குருநாதருக்கு ஆதிமூலநாதரான குருநாதரே செக்கவலம் செங்கமலம் என்ற வார்த்தையோடு செங்கமலத்தில் ஆதிப்பட்டறையை அமைச்சிட்டு தன்னுடைய திருவாதிகையை 3 மடங்காக்கி முச்சந்தியில் அமர வச்சாராங்க. அப்படி முச்சந்தியில் அமர வச்ச பிறகு அவருடைய சீடபத்தினர்கள் 16 பேருக்கு மட்டும் முழு அதிகாரத்தையும் கொடுத்து, இந்த இடத்துலையே நீங்கள் இருந்து குடியிருந்து வாழ்வியல் கலையின் உச்சகட்டம் எப்படி இருக்க வேண்டும், ஏகபசங்கள் எப்படி இருக்க வேண்டும், மாவிளக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், மதிமுகங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆக மூலங்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆதி மூலம் எப்படி இருக்க வேண்டும், பிரதான வாயில்னா எப்படி இருக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்களாங்க. தெற்கு வாசலுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய பெயர் போன விளக்கம் ஒன்று இருக்குங்க. இது 2வது ஆதிபீடத்துடைய அட்சய பாத்திரம் இருக்கிற இடங்க. சொர்க்க வாசல்னா இந்த இடத்த சொல்லலாங்க. 2வது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்க. கொற்கை நன்றின்னு சொன்னாலும், கற்கை நன்று சொன்னாலும் இந்த ஆலயத்தை 3 மடங்காக்கி காட்டலாங்க. 2வது படிமுகத்திலிருந்து 3 மூலவர்களுக்கு நற்சந்தியா கொடுத்து வேதத்தையே 2வது கிருதங்கம் படைத்த குருவின் பிரதான வாயிலா கூட இந்த ஆலயத்தை கணிக்கலாங்க. பர்வத மூல கழகங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட கிருதங்கமா இந்த இடத்தை அறிவிக்கிறாங்களாங்க. குருவின் பிரதான ஊற்றான கரூரார் கூற்று கூட இங்க மறைமுகமா அமைக்கப்பட்டிருக்குங்க. சக்கர வாசல், சூட்சும வாசல், சங்கமல வாசல், சேர்ந்தவ வாசல், மூலவாசல், ஆதி வாசல்னு சொல்லுவாங்களாங்க. அருந்தவ வாசலையும் இந்த இடத்துல வெஞ்சோற்று கடனுக்காக வெள்ளோட்டம் பார்த்த ஆலயமா கூட இதை காட்டுவாங்கங்க. மூலவர் சந்நிதியே தெற்கு வாசலுக்கு மாத்தாம கிழக்கு திசையில் அமைச்சு 3 வாசலையும் தன்னுடைய திசையிலேயே தன்னுடைய சீடர்களுக்கும் ஆதிப்பட்டறை அமைச்சு கொடுத்து வல்லமை தந்த ஒரே ஒரு ஆலயமா கூட சொல்லலாங்க. இங்க 2 ஆதி சர்ப நிலைகளும் 3000 கர்ம நிலைகளையும் வேக நிலைகளை முழுமையா முடிச்சோம். சாதக சர்ம ரோகங்கள் எது வந்தாலும் சரிங்க, ஒருத்தவங்களுக்கு சர்ம ரோகணம் ஏதாச்சும் ஏகப்படுத்தணும்னா கூட இந்த ஆலயத்திலிருந்து ஏற்படுத்தலாங்க. பிரதான வாயிலுக்கு யாராச்சும் முற்பட்டு ஆதி சந்தி கிணறு உருவாக்கணும்னாலும் சரிங்க, இந்த ஆலயத்துக்கு பயணிக்கலாங்க. பிரதானம் என்றும் மாறாது இருக்கையில் எங்களுடைய சூட்சும வரலாற்றை இந்த இடத்துல ஆதிப்பட்டறையிலிருந்து 64,000 ஆதி சுவடுகள் வரைக்கும் எங்களுடைய புத்த பிரமாணினி முழு ஆட்சிகளிலிருந்து முழுமையாக எடுத்து காட்டியிருக்கிறோங்க. தெற்கு வரலாறை எப்படியெல்லாம் படைக்கணும்னு குருநாதர் நினைச்ச பொழுது ஒரே ஒரு சங்கல்ப யோகம் ஒன்று நடத்தி காட்டினாராங்க. பிரதானம் எப்படி இருக்கணும், யோகம் எப்படி இருக்கணும், நாதம் எப்படி இருக்கணும், ஆதி சூடர் கட்சணங்கள்லாம் எப்படி இருக்கணும், கர்ம வினைகளை எப்படி தீர்க்கிறது, வினை பயனை எப்படி மேற்கொண்டு செல்வது, குரு பிரதானத்திலிருந்து சீட பிரதானம் எப்படி உருவாக்கப்படுவதுங்கிறதெல்லாம் இங்க முச்சந்தியில் வைத்து 3 கால யோகங்களையும் கணிச்சிருக்காங்க. சங்கல்ப யோக நாடகத்துக்காக மீண்டும் நாங்கள் ஒரு நாடகம் நடத்த இந்த இடத்துக்கு வந்த பொழுது எங்களுக்கு 2 பெரும் செல்வங்கள் கிடைக்கும். அதிலிருந்து தான் உத்வேக ஞானமே பிறக்கும், உலகியல் நாதமும் பிறக்கும், ஆதிப்பட்டறையும் உருவாக்கப்படும். கொடுத்த குருநாதரே தட்சணா இருந்து இந்த யோக கலை அனைத்திற்கும் வித்திட்டவர்ங்கிற பெயரையும் இந்த ஆலயத்தில் சூட்டி கொள்ளலான்னு சொல்லி சுமார் 20 வருடங்களா இதை காத்திருந்தாங்களாங்க. காத்திருந்த வருடத்திற்கேற்ப பிரதான வாயில் சிறக்க 7 to 11 சீடர்கள் வேண்டும்னு சொல்லிட்டாங்களாங்க. 11 சீடர்களை எங்கிருந்து கணிக்கிறது, எப்படி கணிக்கிறதுன்னு நினைச்ச குருநாதருக்கு மீண்டும் வல்லமை தந்த குருநாதர் சங்கல்ப நாடகம் ஒன்று நடத்தினாராங்க. பரிதம், விழுதம், கருதம்ன்ற 3 விஷயங்களை முழுமையாக முடிச்சுட்டு தன்னுடைய யோக கலையை 16 சீடர்களுக்கும் கொடுக்கறதுக்காக தென்னிந்தியாவை நோக்கி பயணிச்சாராங்க. பயணித்த பொழுது ஒரே ஒரு ஆகல்ப பீடத்தை எப்படி அமைச்சேனோ அதே போல உங்களுடைய கொடுக்கும் தன்மைக்கு ஏற்ப உயரிய நாதத்தை நீங்க கொடுக்க காலம் வந்தும் பொழுது உங்களுடைய காலத்தையே பயிர் செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்களாங்க. இப்போ நாங்க தெற்கு வாசல் வழியா நுழைஞ்சி மேற்கு வாசல் வழியா வந்திருக்கோங்க. எங்களுடைய இறுதி கட்ட யோகத்துல இதுவும் பிரசித்தி பெற்ற ஆயக்கலைகள் 64க்கும் உச்சகட்டமா இருந்ததுன்னா பிரதான வாயில் பீடத்திலிருந்து பக்தி பீடத்துக்கு நாங்க முழுமையா பயணிச்சு எங்களுடைய யோக கட்டத்திற்கு 8வது கலையை கொடுத்த எங்கள் குருநாதருக்கு மீண்டும் ஒரே ஒரு சங்கல்பத்தை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோங்க. இந்த தூணை மட்டும் நீங்கள் கணிச்சிக்குங்க. சாரநாத் தூணுக்கும் இந்த தூணுக்கும் ஒரு வித்தியாச படுகை ஒன்று இருக்குங்க. முக்தி பீடம்னு ஒன்று சொல்லணும்னா இந்த ஆதிகால முக்தி பீடத்தை தாங்க சொல்லணும். இந்த பெரிய கல் எதிலும் ஒட்டாது, எப்படி உச்சத்தை நோக்கி இருக்கின்றதோ அதே போல தான்
இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் எதை நோக்கி இருக்கின்றான்ங்கிறதுக்கு உச்சக்கட்ட கோபுரத்தையே உயரிய நோக்கா நினைச்சாங்களாம். அவங்களுக்கும் ஆயில்ய பீடத்திற்கு 60,000 கண்டங்களை கண்ட ஒரு சீடன்ற பெயரும் கிடைக்குமாங்க. இந்த தூணுக்கு அடியில் ஏதாச்சும் ஒரு துணியோ பேப்பரோ வச்சிங்கன்னா அப்படியே அதிபிரதங்கம் செஞ்சு காட்டுமாங்க. அதாவது வேதத்தையே கற்றவர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய முழு அர்த்தமும் புலப்படுங்க. நாத ஒளியை குறிப்பிட்ட குருநாதருக்கு மீண்டும் இதை எப்படி கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது இந்த கற்றூன் போல் யார் ஒருவர் தன்னுடைய வேதத்தை முழுமையாக கற்று இந்த வாயில் வழியாக நுழைந்து அடுத்த வாயில் வழியாக வெளியேறுகின்றாரோ அவருக்கு தர்க்க பாஷணையில் 3வது யுக கண்டம் கிடைக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சிருவாங்களாங்க. பிரதானத்திலிருந்து 3000 சீடர்களை உருவாக்கின குருநாதர் அம்பிகை பீடத்திற்கும் அழகான அவதாரம் ஒன்று செஞ்சு காட்டினாராங்க. சொர்க்கவாசலை 8வது படிநிலையிலிருந்து உருவாக்கிட்டு தர்மபத்தினியையும் இங்கேயே அமர வச்சுட்டு 6 மாதம் கழித்து உன்னை நான் தேடி வருவேன், அதுவரை நீ முக்கால நந்தியா இருன்னு சொல்லி அம்பிகையே 6வது அவதார புதல்வியா உருவாக்கிட்டாராங்க. செப்பேடுகளில் இது 8வது செப்பேடுன்னு கூட சொல்லிடலாங்க. 9வது செப்பேடு தான் நாங்கள் இப்போ வெளியிட போகிறோங்க. பிரதான வாயிலுக்கு நாங்கள் புறப்பட்டு சரியாக 16 நாட்களுக்கு பிறகு இந்த ஆலயத்துடைய முழு விவரங்களையும் எங்களுடைய சூடுகளில் வெளியிடுவோங்க. வெளியிட்ட பிறகு கருத்து ஓமைகள் எதுவும் இல்லாது, காலக்கெடுகள் எதுவும் இல்லாது, சொர்க்க வாசலோடு முன்னியதி பின்னியதி அனைத்தையும் 3 நேதிகளில் காட்டி உச்சத்தில் குருவின் பிரதான வாயில் எங்கே இருக்குங்கிறத மறைமுகமாக கொடுத்த குருநாதருடைய சூட்சுமத்தை இந்த இடத்துல நாங்கள் அறிவிக்கிறோங்க. கடகரேகை, தீட்ச ரேகை, வர்க்க ரேகை, வாமன ரேகைன்னு சொல்லாங்க. இது நார்த்தாமலை ரேகை ரகசியம்னு கூட சொல்லுவாங்க. எங்களுடைய நார்த்தாமலை ரேகை ரகசியத்தில் 16ஆம் கூட்டத்தை முழுமையாக கொடுத்த குருநாதருக்கு தெற்கு வழியாக பிறந்து வடக்கு வழியாக நுழையிற ஒரு சீடனுக்கு இப்பேற்பட்ட நார்த்தாமலை ரகசியத்தை மட்டும் கொடுக்க வேண்டும்னு சொல்லி இங்கே ஆதி ஸ்தும்பியை முழுமையாக அருபந்தங்களில் குறைச்சி காட்டியிருக்காராங்க. இது துரோபர யுகம்னு சொல்லலாங்க. ஏன் அந்த வாசகத்தை நாங்கள் சொல்கிறோன்றதுக்கு மீண்டும் ஒரு பலிப்பீடம் உருவாக்கணும், இல்லை சக்தி பீடம் உருவாக்கணும், ஆதி பீடம் உருவாக்கணும்னா கூட இந்த ஆலயத்துக்கு 6 பந்தங்களை உருவாக்கி கொடுக்கணுமாங்க. நாதி கமலத்தை 16வது சூடாமணியிலிருந்து எடுத்து காட்டும் பொழுது மட்டும்தான் இந்த ஆலயத்தின் பிரதான வாயில் திறக்குமாங்க. இங்கே 2வது மடக்கிணறு ஒன்று 8 படிகளை காட்டியிருக்குங்க. இது ஏன் காட்டப்பட்டது, எதற்கு காட்டப்பட்டதுங்கிறத கூட இதுவரை யாருமே கணிக்கவே இல்லையாங்க. கணிச்ச குருநாதருக்கு இதனுடைய மதிநிறை விதிநிறை 3மே மாற்றி அமைக்கப்படாத வரை எல்லோருக்குமே சொர்க்க வாசல் தான் திறக்கப்பட்டிருக்குமே தவிர ஆதிநிலை அவர்களால் உணரப்பட முடியாதுன்னு சொல்லி 16 கல மண்டபம் ஒன்று உருவாக்குனாங்களாங்க. உருவாக்கிய மண்டபம் தான் இங்கே தேர்கோள் மண்டபம்னு கூட சொல்லுவாங்களாங்க. பிரதான வாயிலில் இது நாங்கள் கொடுத்த ஆதி சிகரன்னா உங்களுடைய அடுத்த சிகர கோல்வியை எப்படி நீங்கள் காட்டணுங்கிறதுக்கு இந்த இடமும் மிகவும் பிரசித்தி பெற்ற இடமா இருக்கட்டுங்க. வட்டிக்கு துட்டு வாங்கி வாசலையே விற்று வைத்தானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களாங்க. அப்படி எந்த பழமொழியே எதுக்கு சொல்லப்படுதுங்கிறத கூட இந்த ஆலயத்தை முழுமையாக பிரதானப்படுத்தி காட்டலாங்க. இது எல்லோருக்குமே பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருந்ததுன்னா மீண்டும் அவதாரத்தின் பிறப்பில் யாரெல்லாம் முழுமை அடைய நினைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய நாதத்தின் 4வது பட்டறையை முழுமையாக யாரோ ஒருவர் எங்களுக்குள் நிர்ணயித்து காட்டிவிட்டால் இது யார், மீண்டும் எங்களின் சிலுவையில் அறையப்பட்டவர் எங்கே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றார், மூதறிஞராய் இருக்கின்றார், முக்திநாதராய் இருக்கின்றார், யோகநாதராய் இருக்கின்றார், ஆதிநாதராய் இருக்கின்றார், ஆதி சம்பவங்களுக்கும் பிரதானராய் இருக்கின்றார் என்கிறத எங்களுடைய ஆட்சியிலிருந்து 3000 கோலங்களுக்கும் முன்வந்திரியாய் சரி, திருவந்திரியாகவும் சரி, தன்வந்திரியாகவும் இருந்து எங்கள் குருநாதரே பிரதானர் என்பதை இந்த ஆலயத்தில் நாங்கள் முழுமைப்படுத்த ஆசைப்படுறோங்க. இதுதான் எங்கள் குருவுடைய 8வது நூல் மண்டபங்க. இந்த மண்டபம் திறக்காமல் இருக்கிறதுக்கும் திறந்து 7 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் சரியாக 16,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஆலய திருப்பணியை முடித்து மீண்டும் அவதாரம் எடுக்கும் பொழுது உங்களுடைய பிரதான வாயில் மீண்டும் ஒரு சுடன் பிறப்பான். அவன் பிறந்த பிறகே ஆலயத்தை பற்றிய முழு நிவர்த்தி யோகத்தையும் உச்சத்தில் உரைப்பான். அவன் உரைத்த அடுத்த நொடியே உங்கள் ஆதிப்பினற்றில் மீண்டும் ஒரு நவகிரக ஊற்றெடுக்கப்படும், யோக சக்திகள் பெறப்படும், வல்லமைகள் தூற்றி காட்டப்படும், ஞான போதனை கிணறும் இங்கேயே தோண்டப்படும் சொல்லிட்டாங்களாங்க. சக்தியுடைய வடிவமா 6வது பீட கிணறை குரு உருவாக்கிட்டு தன்மை மறைவா ஆயிட்டாராங்க. மறைவான பிறகு தன்னுடைய யோக சாந்தியை எப்படி மறைக்கிறது, எப்படி உடலோடு காக்கிறதுன்னு சொல்லி
முதல் அவதாரம் எடுத்து 60,000 சீடர்களை உருவாக்கின உடனே தன் உடலையே இந்த இடத்துல காற்றோடு காற்றா கரைச்சிட்டாராங்க. 1 மாதம் கழித்து மீண்டும் என்னுடைய உடல் இந்த இடத்துல இருந்து வெளிப்பட்டு வரணும்னு அப்படின்னு சொல்லிட்டு உடலே மீண்டும் உயிர் தெழுந்து வான்னு சொன்னாராங்க. அப்படி சொன்ன அடுத்த 6 நொடி பொழுதுக்குள்ள தன்னுடைய உடலுக்குள் இருந்து உயிரோட்டமாய் 2 உருவங்கள் வெளிப்பட்டதாங்க. ஒன்று ஆதிமூலநாதரான தன் குருநாதரையே காட்டியவர், மற்றொன்று பீதாம்பரத்தோடு தன்னுடைய சீடர்களில் 70,000 பேர் உடனே உயிர் தெழுந்தாங்களாங்க. இந்த ஆலயத்தை எல்லோருமே சாதாரண சிறப்பம்சம் வாய்ந்ததாக நினைச்சிடாதீங்க. பிரதான வாயில் மட்டும் எல்லோருக்குமே சாதாரண வாசகமாக கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் இந்த இடத்த 3வது பலிப்பீடம்னு சொல்லும் பொழுதே எங்களுக்குள்ள 8,000 கொதிகலனும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. ஏன்னா ஒரு சீடனை எப்படி உரு கொடுத்துட்டு தன்னுடைய ஆதிப்பீடத்தையும் தன்னுடைய குருவின் ஆதிப்பீடத்தையும் மின்னல் போல மறைச்சி மீண்டும் உயிர் தெழ ஆதி சம்பவம் சுமார் 16,000 செய்யணும். உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கணும். உச்சகட்டத்தையும் காட்டணும். நதி மூலம் ரிஷி மூலம்னா எதன்னு காட்டணும்னா இந்த ஆயத்த மண்டபத்தை தாங்க. குறுக்கியே இல்லாமங்க பெருக்கியும் காட்டலாங்க. குரு இதை சுமார் 17,000 ஆண்டுகள் கட்டி காத்து உயிரோட்டமாகவே, அதாவது இந்த இடத்துல யாராவது ஒருவர் வந்து தன்னுடைய ஆன்மீக விரல் எதுங்கிறத தெரிந்து அவருடைய ஆட்காட்டி விரலிருந்து சூட்சும விரலை தொட்டு என் குருவே உயிர்த்தெழுந்து வாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த பலிப்பீடத்தில் ஒரு அதிர்வலை கேட்குங்க. யாருக்கெல்லாம் அந்த அதிர்வலை முழுமையாக கேட்கிறதோ அவர்களும் குருவோட பிறந்து குருவோட அவருடைய வாழ்நாளில் இங்கு ஸ்தம்பித்தவர்களாக இருக்கக்கூடியான அருகதை பெற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு கூட நினச்சிக்கலாங்க. சாஸ்திரம வரலாறு படி நாங்கள் இதை இதுவரைக்கும் குறிப்பிட்டதில்லை. முதல் சூட்சும ரேகையும் முதல் பொக்கிஷ கிணறும் முதல் ஆதி கிணறும் இதுவேன்னு நாங்கள் உரைப்பதற்கான காரணம் எங்களுடைய ஆதிப்பீடத்தில் எங்கள் குருவின் சாஸ்தாங்க வரலாறு படைத்த முதல் ஆதிப்பீடம் இதுதாங்க. தக்கலையில் இந்த பீடத்தை 4 படிக்கிணறாக காட்டலாங்க. எங்கள் குருநாதருடைய முன்பிறவி பின்பிறவி ஆதிப்பிறவியுடைய முழு சூட்சுமுடலும் இந்த இடத்துல மறைக்கப்பட்டிருக்குன்னு கூட நாங்கள் சொல்லலாங்க. ஆனால் வேதத்தை எங்களுடைய ஆதிப்பீடத்திலிருந்து எங்கள் குருநாதருக்காக நார்த்தாமலை ரகசியத்தையும் 1-2 மறைமுகமாக தான் குறிப்பிட்டிருக்கோம். மீண்டும் ஒரு அவதாரம் எடுக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய ஆட்சியின் கீழ் யாரெல்லாம் முழு பாகமத்தர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இப்பீடத்தில் அதிபதியாகும் தகுதி கிடைக்கும் பொழுது இவ்வார்த்தையின் வாசகங்களின் முழு அர்த்தங்களும் புலப்படட்டும். அதுவரை எங்கள் வாசகங்களும் அனைவருக்கும் மறைமுகமாகவே போதிக்கப்படட்டும்னு சொல்லி முடிக்கிறோங்க. உச்சகட்ட வரலாற்றில் மீண்டும் எங்களுடைய ஆதிப்பீடம் எங்கள் குருநாதரே அவர் என்றும் குரு கரூராரின் 6வது குலப்பட்டறையில் இப்பிறவியை கண்டார் எனில் இனி வரும் காலங்களில் யாரெல்லாம் எங்களுடைய ஆட்சி பீடத்திற்கு இது போல ஒரு அமைவிடம் அமைக்க வேண்டுமோ அவர்களுக்கு இது இடது சூட்சும நாடியா இருந்தால் எங்கள் குருவுக்கே முழு சமஸ்தானம் சமர்ப்பணம் செய்யப்படட்டும். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.